தினம் ஒரு கதை. வாங்க இன்னைக்கு ஒரு கதை நம்ம கேட்கலாமா? இன்னைக்கு உங்ககிட்ட ரொம்ப அழகான ஆனா ரொம்ப சிம்பிளான ஒரு கதையை பற்றி சொல்ல போறோம். சொர்க்கம் நரகம் இதை பத்தி நாம நிறைய கேள்விப்பட்டிருப்போம்ல. ஆனா அது நிஜமாவே எங்கே இருக்கு தெரியுமா? இதோ இந்த சின்ன ஒரு கதை மூலமா நாம அதை இன்னைக்கு புரிஞ்சுக்கலாம். ஒரு போர் வீரன் இருந்தான். அவனுக்கு மனசுல ஒரு பெரிய சந்தேகம். நேரா ஒரு சென்குருவிட்ட போய், குருவே, சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன, எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். அந்த குரு அவனை ஒரு நிமிஷம் மேலேயும் கீழேயும் பார்த்தாரு. அப்புறம் ரொம்ப ஏளனமா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, உன்னை பார்த்தா ஒரு முட்டாள் மாதிரி இருக்கு. உனக்கெல்லாம் இதை சொன்னா புரியவா போகுது? உன் முகத்தை பாரு, அப்படியே ஒரு கழுத மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவுதான். அந்த வீரனுக்கு கோபம் தலைக்கு ஏறிடுச்சு. என்னை பார்த்து கழுதைன்னு சொல்றீங்களா அப்படின்னு கத்திக்கிட்டே தன்னோட கத்தியை உருவி குருவை கொல்ல பாய்ந்தான். ஆனா குரு துளி கூட பதறல. ரொம்ப அமைதியா அந்த வீரனோட கண்ணை பார்த்து சொன்னார், இப்போ உன் மனசுல இருக்கு பாரு ஒரு ஆவேசம், இதுதான் நரகத்தோட வாசல் அப்படின்னாரு. குருவோட அந்த வார்த்தை அந்த வீரனை அப்படியே உறைய வச்சிடுச்சு. அடடா, ஒரு சின்ன வார்த்தைக்காக ஒரு உயிரையே எடுக்க துணிஞ்சிட்டோமே அப்படின்னு அவனுக்கு அப்பதான் உரைச்சது. உடனே தன் தவற்றை உணர்ந்து கத்திய உரக்குள்ள போட்டுட்டு குருவை வணங்கினான். இப்போ அந்த குரு மென்மையா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, இப்போ உன் மனசுல ஒரு நிதானமும் அமைதியும் வந்திருக்கு பாரு, இதுதான் சொர்க்கத்தோட வாசல். பாத்தீங்களா, நாம கோபத்துல இருக்கப்ப நம்ம மனசு நரகமாயிடுது. அதே மனசு நிதானமா அன்பா இருக்கிறப்போ அதுவே சொர்க்கமாயிடுது. நம்ம மனசோட கதவு எதுங்கிறத நாம தான் ஒவ்வொரு நிமிஷமும் முடிவு பண்றோம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? உங்க கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு கதையில சந்திக்கலாம். அதுவரை பர்பிள் ஸ்கை இன்ஃபோடெயின்மென்ட் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.